ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் தேர்ட் லெசனாக பார்க்க போகிறது சிங்கிள் க்ரோஷே ஸ்லிப் நாட் அண்ட் ஃபவுண்டேஷன் செயின் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே பார்க்குறதுக்கு ஃபவுண்டேஷன் செயின் நான் வந்து ஒரு 11 செயின் போட போகிறேன். 11 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் செயின் போட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் சிங்கிள் க்ரோஷே செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீயும் ஒவ்வொரு செயின் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. 10 செயின் ப்ளஸ் ஒரு செயின் போட்டிருப்போம். இப்போ இந்த லாஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அது ஹூக் மேலே இருக்குது, அது கவுண்ட்டுக்கு வராது. இப்போ அதுக்கு அடுத்த செயின்லேருந்து தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த செயினுக்குள்ளே ஹூக்கை மெதுவாக உள்ளே விடலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளே அந்த செயின் வழியாக யானை எடுத்திங்கன்னா 2 லூப் இருக்குங்க ஹூக்கில். இப்போ மறுபடியும் யான் ஓவர் பண்ணி இது வழியாக எடுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே வந்துருச்சு. அதுதான் நம்மளுடைய சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு யானை வெளியில் எடுக்கும்போது 2 லூப் இருக்கணும். 2 லூப் வழியாகவும் நம்ம யானை எடுத்துடணும். அவ்வளோதாங்க சிங்கிள் க்ரோஷே. இந்த ப்ராசஸை கடைசி செயின் வரைக்கும் நாங்கள் ரிப்பீட் பண்ணலாம். பாருங்கள், கடைசி செயின் வந்துருச்சு. இந்த செயினை மிஸ் பண்ணக்கூடாது. மறக்காமல் அதுலேயும் நாங்கள் ஸ்டிச் பண்ணணும். போட்டாச்சா? பாருங்கள், நம்மளுடைய ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? இதுதான் சிங்கிள் க்ரோஷே. சரி, இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷேவை நாங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு செயின் போடுங்க. நம்மளோட புக் பேஜ் மாதிரி அழகாக அதை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ எங்கே ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்பில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த கேப்குள்ளே நம்ம ஹூக்கை விட்டுட்டு மறுபடியும் யான் ஓவர் பண்ணி யானை அந்த செயின் வழியாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த வி தெரியுதா? 2 லூப் இருக்குது பாருங்கள். அந்த 2 லூப்புக்குள்ளேயும் நம்ம ஹூக்கு விடணும். சிங்கிள் லூப்பில் எடுக்கக்கூடாது. அப்படி விடும்போது தான் நம்மளுடைய செயின் வந்து நல்லா ஸ்டர்டியாக வரும். ஓகே, இப்போ மறுபடியும் யான் ஓவர் பண்ணி மறுபடியும் அந்த செயின் வழியாக எடுத்திங்கன்னா 2 லூப் வரும். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அந்த 2 லூப் வழியாகவும் இழுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் போட்டு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். லாஸ்ட் செயினுக்கு வாங்க. திருப்பியும் நம்ம ஒரு செயின் போட்டு திருப்பியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிள். பாருங்கள், மறுபடியும் நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வி உங்களுக்கு அழகாக தெரியும். அதுக்குள்ளே நம்மளுடைய ஹூக்கை போட்டுட்டு அந்த ஸ்டிச்சையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து க்ராஸில் போயிடும், ஸ்ட்ரெயிட் லைனில் வராது. எப்போவுமே அந்த லாஸ்ட் ஸ்டிச்சை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளுடைய சிங்கிள் க்ரோஷே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா? அவ்வளோதான். சேம் ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.